के संसार को आपने छू कर, हृदय के तार को आपने छू के उपहार को आपने छू कर, हृदय के तार को आपने छू कर, हृदय के तार को पावन पावन कर दिया बाबा, मन के संसार को इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर, इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर, मन को पावन कर दिया, मन को पावन कर दिया, देह दुनिया भुलाकर
इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। अचरज भरी बातें सुनाकर सृष्टि चक्र का ज्ञान दिया। भेद बताएं अगम निगम के खुशियों का वरदान दिया। मीठे मीठे बच्चे कहकर जीवन मीठा कर दिया। हमको भुलाएं मीठे बाबा प्यार से हमको भर दिया। कितना सुकून दिया हमको बाहों में समा कर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति।
ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு வாணி தேதி 29/5/2024. சாக்கார முரளி பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே யாது சி யாது மில்தி ஹே. இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலமாக நினைவானது சந்திப்பு செய்கின்றது. நாம பாபா நினைக்கும் போது பாபாவுக்கு நம்முடைய நினைவானது போய் சேருகின்றது. நினைவும் சந்திக்கின்றன. जो बच्ची प्यार से बाप को याद करते हैं उनकी कशिश बाप को भी होती है. எந்த குழந்தைகள் அன்போடு பாபாவை நினைவு செய்கின்றார்களோ அந்த குழந்தையினுடைய ஒரு கவர்ச்சியானது பாபாவுக்கு ஏற்படுகிறது. கேள்வி, तुम्हारी परिपक्व अवस्था की निशानी क्या है? उस अवस्था को पाने का पुरुषार्थ सुनाओ. உங்களுடைய பரிபக்குவமான நிலையினுடைய அடையாளம் என்ன? அந்த நிலையை பெறுவதற்கான புருஷார்த்தத்தையும் சொல்லுங்கள். பதில், जब तुम बच्चों को परिपक्व अवस्था होगी तो सब कर्म इंद्रियां शीतल हो जाएगी. எப்பொழுது நம் குழந்தைகளுக்கு அந்த பரிபக்குவ நிலை என்பது ஏற்படுமோ அப்பொழுது அனைத்து கர்ம இந்திரியங்களும் சீத்தலமானதாக ஆகிவிடும். கர்ம இந்திரியோ சி कोई उल्टा कर्म नहीं होगा. இந்த கர்ம இந்திரியத்து மூலமா எந்த ஒரு தவறான செயலும் செய்ய முடியாது. அவஸ்தா அச்சல் அடோல் பன் ஜாயகி. ஸ்திதியானது ஆடாத அசையாததாக ஆகிவிடும். इस समय की अडोल अवस्था से 21 जन्म के लिए कर्म इंद्रियां वश हो जाएगी. இந்த நேரத்தில் நாம் உருவாக்கக்கூடிய அந்த ஆடாத அசையாத நிலை மூலமா 21 ஜென்மத்திற்கு கர்ம இந்திரியங்களானது வசமாகிவிடும். इस अवस्था को पाने के लिए இந்த நிலையை அடைவதற்கு अपनी जांच करो. தன்னை நீங்கள் சோதனை செய்யுங்கள். நோட்டு करने से सावधान रहेंगे. தன்னை நீங்கள் நோட் பண்ணும்போது எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள். योग बल से ही कर्म इंद्रियों को वश करना है. யோக சக்தி மூலமாகத்தான் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும், தன்வசப்படுத்த வேண்டும். योग ही तुम्हारी अवस्था को परिपक्व बनाएगा. யோகாதான் உங்களுடைய ஸ்திதியும் கூட பரிபக்குவமான ஸ்திதியாக ஆக்கும். ஓம் சாந்தி. ஏஹே யாத் கி யாத்ரா. இது நினைவு யாத்திரை. சபி பச்சி இஸ் யாத்ரா பர் रहते हैं. அனைத்து குழந்தைகளும் இந்த யாத்திரையில் இருக்கிறீர்கள். சிர்ஃப் தும் யஹா நஸ்தீக் மீ ஹோ. எல்லாருமே பாபா நினைக்கிறவங்க தான். எங்க இருந்தாலும் நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்? யாத்திரை பண்றாங்கன்னு அர்த்தம். இங்கே நீங்க மதுபனத்துக்கு வரும்பொழுது அருகில் இருக்கின்றீர்கள். जो जो जहाँ भी है बाप को याद करते हैं वो ऑटोमेटिकली नजदीक आ जाते हैं. யாரெல்லாம் எங்கெல்லாம் இருந்து பாபாவை நினைக்கின்றார்களோ நினைவு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் அருகில் வந்து விடுகிறார்கள். जैसे चंद्रमा के आगे कुछ सितारे बहुत नजदीक होते हैं. பாபா நினைக்க நினைக்க நாம் என்ன ஆகுறோம்? கீழே இருக்கக்கூடிய நம்ம மேலே பாபா பக்கத்தில் போயிடுறோம். நினைக்க நினைக்க பாபா சொல்றார், எப்படி சந்திரனுடைய முன்னால சில நட்சத்திரங்கள் இருக்கின்றது. சிலது அந்த நிலவுக்கு பக்கத்திலே இருக்கும், சிலது ரொம்ப ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும், சிலது பக்கத்தில் இருக்கும். சில நட்சத்திரங்கள் அந்த சந்திரன்ல இருந்து தூரத்தில் இருக்கும். देखने में आता है ये स्टार बहुत चमकता है. சில நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் ரொம்ப பிரகாசிக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஜொலிச்சுட்டு இருக்கும். இது ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறோம். இது ஜொலிக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கான்னா ஜொலிக்கவே இல்லை. நீங்களா என்ன நட்சத்திரம்? பாபா அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதே நேரத்தில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம். துமாரா பி காயன் ஹே. உங்களுக்கும் மகிமை இருக்கின்றது. நீங்கள் யார் என்றாலே ஞானம் மற்றும் யோகத்தினுடைய நட்சத்திரம் ஆவீர்கள். ஞான சூரியன் மிலா பச்சோங்கோ. குழந்தைகளுக்கு ஞான சூரியன் கிடைத்து விட்டார். பச்சோக்கு யாத் கர்த்தே ஹே. பாபா குழந்தைகளை தான் நினைவு செய்கிறார். எந்த குழந்தை நினைக்கிறாரு? யாரு சர்வீசபிள் குழந்தைகளோ
बाप है, ज्ञान सर्वशक्तिवान है। उस बाप को याद करते है तो याद से याद मिलती है। பாபா சர்வசக்திவானாக இருக்கிறார். அவரை நினைக்கும் போது அவரும் நம்மை நினைவு செய்கிறார். நினைவு மூலமா நினைவானது சந்திக்கின்றது. जहाँ जहाँ ऐसे ऐसे सर्विसेबल बच्चे हैं तो ज्ञानसूरी बाप भी उन्हें याद करते हैं. எங்கெல்லாம் சேவாதாரி குழந்தைகள் இருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளை ஞானசூரியன் பாபாவும் நினைவு செய்கிறார். குழந்தைகளும் நினைக்கின்றார்கள். எந்த குழந்தை நினைப்பதில்லையோ அந்த குழந்தையை பாபாவும் நினைப்பதில்லை. அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்ம நினைக்க நினைக்க நம்ம நினைவு பாபாவுக்கு போய் சேர்ந்து அவரும் நம்ம நினைவில் மூழ்கிடுறாரு. उनको बाप की याद भी नहीं पहुंचती है. பாபா சில நினைக்காத குழந்தைக்கு பாபா நினைவும் வராது. ஏன்னா நினைவு இருந்தால் தான் நினைவு வந்து சேரும். बच्ची पूछती है बाबा आप हमको याद करते हैं. குழந்தைகள் பாபாட்ட கேட்குறாங்களா, பாபா நீங்கள் எங்களை நினைக்கிறீங்களா பாபா? என்ன சொல்லுவார் பாபா? பாபா என்ன சொல்ல, ஏன் நினைக்க மாட்டேன், நானும் உங்களை நினைக்கிறேன். इस रीति बाप क्यों नहीं याद करते? நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நினைக்க போகிறேன். உங்கள் நினைவு எனக்கு வந்து சேருது, நான் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். அதுலேயும் பாபா சொல்கிறார், எந்த குழந்தை ரொம்ப அதிக பவித்திரமான குழந்தை, பாபாட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறது, அந்த குழந்தை பாபாவை அதிகமாக கவர்ச்சி செய்கின்றது. हरी का अपने से पूछिए हम कहाँ तक बाबा को याद करते हैं. தன்னை தானே அனைவரும் கேளுங்க, நான் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றேன். एक ही की याद में रहने से फिर ये पुरानी दुनिया भूल जाती हैं. ஒரு பாபாவை நாம் நினைக்கும் பொழுது இந்த பழைய உலகமானது மறந்துவிடும். बाप को याद करते करते जाकर मिलते हैं. अब मिलने का समय आया हुआ है. இது சந்திப்பு செய்வதற்கான நேரமாகும். ड्रामावीन रहस्यத்தை பாபா புரிய வச்சிருக்கிறார். बाप आते हैं आकर बच्चों को अपनी रूहानी बच्चा बनाते हैं. பாபா வருகின்றார், அவர் வந்து குழந்தைகளை தன்னுடைய ஆன்மீக குழந்தையாக்குறார். பதீத்தத்திலிருந்து எப்படி பாவனமாகுவது அதை பாபா வந்து கற்றுக் கொடுக்கிறார். பாப் தோ ஏக்கிய, பாபா ஒருவர் தான், அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். परंतु याद सबको नंबरवार अपनी अपनी पुरुषार्थ अनुसार मिलती है. எல்லாரோட நினைவு ஒன்று போல பாபாவுக்கு வந்து சேர்வது கிடையாது. அது எப்படி இருக்கின்றார் பாபா? நம்பர் வார் முயற்சின் அனுசாரம் குழந்தைகளுடைய நினைவானது எனக்கு வந்து சேருகின்றது. जितना बहुत याद करेंगे वो जैसे कि सामने खड़े हैं. எவ்வளோ நல்ல பாபா நினைக்கின்றீர்களோ அதிகமாக, அப்போது அப்படி நினைக்கிறவங்களுக்கு பாபாவே முன்னால் வந்து நிற்கிறது போல இருக்கும். கர்மாத்தீத்த அவஸ்தாபி எஸ்யூனிய, கர்மாத்தீத்த நிலையம் கூட இவ்வாறு தான் நாம் உருவாக்க வேண்டும். நினைக்க நினைக்கத்தான் அந்த நிலை என்பது உருவாகும். எந்த நிலை? கர்மாத்தீத்த நிலை. எவ்வளவு பாபா நினைவு செய்கின்றோமோ கர்ம இந்திரியங்களுடைய சஞ்சலத்தன்மை என்பது இருக்காது. கர்ம இந்திரியங்கள் ரொம்ப உங்களை சஞ்சலப்படுத்துது இல்லையா? ஏமாத்துது, துன்புறுத்துது, அடங்க மாட்டேங்குது. கர்ம இந்திரியம் சொல்றத செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இஸ்குய் மாயா கஹா ஜாத்தா ஹே, இதைதான் மாயா என்று சொல்லப்படுகிறது. கர்ம இந்திரியத்தினால கெட்ட கர்மா செய்யக்கூடாது. யோக சக்தி மூலமா தங்களுடைய 5 அவயங்களையும் நீங்கள் வசப்படுத்த வேண்டும். वो लोग तो दवाई से वश करते हैं. உலகத்தில் மனிதர்கள் மருந்துகள் மூலமா கர்மேந்திரியத்தை வசப்படுத்துறாங்க. பச்சி கீர்த்தி பாபா ये क्यों नहीं वश होती है? குழந்தைங்களும் பாபாட்ட கேட்குறாங்கன்னா, பாபா என்னோட கர்மேந்திரியம் ஏன் பாபா கட்டுப்பாட்டில் வர மாட்டேங்குது கேட்குறாங்க. பாப் கேத்தே ஹே, பாபா என்ன சொல்கிறதுக்கு, என்னை எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ கர்மேந்திரியங்கள் சாந்தமாயிடும், சீத்தலமாயிடும், அமைதியாயிடும்.
இதைதான் கர்மாதீத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. கர்ம இந்திரியங்கள் சாந்தமாகணும், சீத்தலமாகணும், உங்கள் கட்டுப்பாட்டில் வரணும். இதுதான் என்ன சொல்லப்படுது? கர்மாதீத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி நடக்கும்? இந்த நினைவு யாத்திரை மூலமாகத்தான் இது நடக்கும். எனவேதான் பாரத தேசத்தினுடைய யோகமானது, ராஜயோகமானது மிகவும் புகழ் வாய்ந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த ராஜயோகத்தை பகவான் தான் கற்றுக் கொடுப்பார். பகவான் சிக்கலாத்தே ஹே அப்பனே பச்சோங்கோ. தன்னோட குழந்தைகளுக்குத்தான் இந்த ராஜயோகத்தை பகவான் கற்றுக் கொடுக்கிறார். அண்டர்லைன் பண்ணணும். தன்னோட குழந்தைகளுக்குத்தான் பகவான் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். तुमीन विकारी कर्म इंद्रियों पर योग बल से जीत पाने का पुरुषार्थ करना. நீங்க யோகத்தின் மூலமா இந்த கர்ம இந்திரியத்தை வெற்றி பெறுவதற்கான புருஷார்த்த பண்ணுங்க. கடைசியில தான் நீங்கள் சம்பூர்ண நிலை அடைவீர்கள். जब परिपक्व अवस्था होगी फिर कोई भी कर्म इंद्रियां चंचलता नहीं करेगी. எப்போ பக்குவ நிலை ஏற்பட்டு விடுகிறது, அப்போ எந்த கர்ம இந்திரியங்களும் சஞ்சலத்தன்மையை ஏற்படுத்தாது. இப்போ இந்த சஞ்சலத்தன்மை ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா 21 ஜென்மத்துக்கு எந்த கர்மேந்திரியங்களும் உங்களை ஏமாற்றாது. சப்சே முக்கிய காம், எல்லாத்த விட முக்கியமாக வரக்கூடியது இது காம விகாரம். நினைவு செய்து செய்து கர்மேந்திரத்தை வசப்படுத்திடுங்க. அடுத்து சொல்றார் பாபா, கர்ம இந்திரியம் கர்மாத்தீத்த நிலை. யோகா நம்ம நினைக்கணும், பாபா நினைப்பாரு. இதை இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக பாபா இந்த 2 பாயிண்ட் பற்றி தான் சொல்லிட்டே வராங்க. இப்போ கர்மேந்திரியத்தை நீங்கள் வசப்படுத்தினா அரை கல்பத்துக்கு உங்களுக்கு இனாம் கிடைக்கும். அரை கல்பத்துக்கு இனாம் கிடைக்கும். வசப்படுத்த முடியவில்லை என்றால் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கர்ம இந்திரியத்து மூலமாக தான் கர்மா செய்கிறோம். அப்போ அந்த கர்ம இந்திரியம் பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். துமாரி பாப் யோகபல் சி கட்டி ஜாயங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பாவத்தை கூட யோக சக்தி மூலமாக தான் அழிக்க முடியும். நினைவு தான் நம்பர் 1 சப்ஜெக்ட். நீங்கள் தூய்மை நிலையை அடைய வேண்டும். பாப் ஹி நாலேஜ் ஃபுல் ஹே. பாபா தான் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கிறார். பாப் கேத்து ஹே, பாபா கூறுகிறார், தன்னைத்தானே ஆத்மா என்று நினையுங்கள். பாப்கு யாத் கரோ, பாபாவை நினைவு செய்யுங்கள். ஏபி நாலேஜ், இதுவும் ஞானம்தான். இது ஒரு ஞானம், யோகத்திற்கான ஞானம். ஏகுஹே யோகி நாலேஜ், ஒன்று யோகத்தை பற்றிய நாலேஜ், எப்படி யோகா பண்ணணும். சிம்பிளாக பாபா சொல்ற, தன்னை ஒரு ஆத்மான்னு உணர்ந்து புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்க. தேகத்திலிருந்து யாராகுங்க, பாபாக்கு என்ன ஆயிடுவீங்க, பியாராயிடுவீங்க. ஸோ அதுவும் என்ன, யோகத்திற்கான விளக்கம். ஒன்று யோகத்துக்குரிய ஞானம், இன்னொன்று 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தினுடைய ஞானம். 2 நாலேஜ், 2 நாலேஜ் இருக்கு. फिर उसमें दैवी गुण ऑटोमेटिकली मर्ज है. அடுத்து அந்த நாலேஜில் தெய்வீக குணங்களுடைய தாரணை கொண்டு வர வேண்டும். அந்த ஞானமும் அதில் ஆட்டோமேட்டிக்காகவே மர்ஜ் ஆகி இருக்கிறது சக்கரத்தினுடைய ஞானத்தில். பச்சை ஜான்தே ஹே, குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். अब मनुष्य से देवता बनते हैं तो दैवी गुण भी जरूर धारण करने हैं. நாம் மனிதனிலிருந்து தேவதா நிலையை அடைவதற்கு தெய்வீக குணங்களுடைய தாரணையும் அவசியமானது. தன்னை நோட் பண்ணுங்க. தன்னை நோட் பண்ணிங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கலாம். अपनी சார்ஜ் रखेंगे तो कोई भूल नहीं होगी. தன்னை சோதனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் மூலமாக எந்த தவறு என்பது நடக்காது. நீங்கள் தப்பு செய்யவே மாட்டீங்க. பாப் खुद कहते हैं, பாபாவே சுயம் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? என்னை நினைவு செய்யுங்கள். तुमने ही मुझे बुलाया, நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள். क्योंकि तुम जानती हो பாபா பதீத் பாவன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாபா தான் பதீத பாவனன். அவர் எப்போ வராரோ அப்போ நமக்கு
டைரக்ஷன் கொடுக்கிறார். இப்போ அவர் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை நாம் அமல்படுத்த வேண்டும். நம்ம ஆத்மாக்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். நீங்க ஆத்மா அந்த சரீரத்து மூலமா பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாபாவும் அவசியம் சரீரத்தில் வர வேண்டியதாக இருக்கிறது. बहुत वंडरफुल बातें हैं. இது மிகவும் அதிசயமான விஷயமாகும். திருமூர்த்தி का चित्र कितना क्लियर है. திருமூர்த்தியை பற்றிய சித்திரமானது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பிரம்மா தபஸ்யா கர் ये बनते हैं. பிரம்மாவை தபஸ்யா செய்து தேவதா நிலையை அடைகிறார். ये भी बुद्धि में याद रहे हम ब्राह्मण सो देवता. இதுவும் உங்களுக்கு புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். பிராமன்ல இருந்து தேவத்தை. இப்படி நம்ம என்ன இருக்கிறோம், 84 சக்கரத்தை சுற்றி அடுத்து என்ன ஆயிடுறோம், பிராமணனாக இருக்கக்கூடிய நம்ம தேவத்தையாகிறோம். தேவத்தையாக இருக்கக்கூடிய நம்ம 84 ஜென்மத்தை எடுத்து பிராமணன் ஆயிடுறோம். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்? சக்கரத்தை சுற்றி பிராமணன் ஆயிட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்? தேவதி ஆகுவதற்காக வந்திருக்கிறோம். நினைவில் இருக்கணும், நான் தேவதா ஆத்மா, அது ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்து பாபா என்னை தேவதையாக ஆக்கிட்டு இருக்கிறார். அடுத்து படிப்பு படிக்கும்போது நான் தேவதா நிலை அடையிறதுக்காக இந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே வந்திருக்கிறது எதுக்காக? தேவதை ஆகுவதற்காக. டெய்லி நினைக்கும் போது என்னாகும், இந்த நினைவை டெய்லி கொண்டு வரும்போது என்னாகும், தேவதா ஆத்மாவினுடைய அந்த சன்ஸ்கார் எமர்ஜ் ஆகும். இப்போ தேவதைகளுடைய ராஜ்யமானது முடிவடைந்து விடுகிறது. அப்போ பக்தி மார்க்கமானது ஆரம்பமாயிடுது. பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் போது அன்போடு பாபாவை நினைவு செய்கின்றோம். अब वो बाप तुमको ये पद पाने के लिए युक्ति बताते हैं. இப்போ பாபா அந்த தேவதா பதவி பெறுவதற்கான யுக்தியை கூறுகிறார். யாது भी बहुत सहज. நினைவானது மிகவும் சகஜமானது தான். சிர்ஃப் सोने का बर्तन चाहिए. புத்திங்கிற பாத்திரம் தங்க பாத்திரமாக இருக்க வேண்டும். जितना पुरुषार्थ करेंगे उतनी பாயிண்ட்ஸ் எமர்ஜ் होगी. எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகும். என்னெல்லாம் புருஷார்த்தம் பண்ண சொல்லியிருக்கார் பாபா? புருஷார்த்தம்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை நீங்கள் முரளிக்கு அப்புறமா ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஞான் பி அச்சா சுனாத்தே ரேங்கே. முயற்சி பண்ண பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகும். நீங்கள் ஞானம் கூட நல்லா சொல்லிகிட்டே இருப்பீங்கிறார் பாபா. समझेंगे जैसे कि बाबा हमारे में प्रवेश कर मुरली चला रहे हैं. அப்படி உங்களுக்கே தோணும், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, பாபாவே எனக்குள்ளே பிரவேசமாயிட்டு முரளி சொல்லிட்டு இருக்கிறது போல அனுபவமாகும். பாபா भी बहुत मदद करते हैं. பாபாவும் நீங்கள் முரளி சொல்கிறப்போ நிறைய உதவி செய்கிறார். औरों को भी कल्याण करना है. நீங்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். वो भी ड्रामा में नूंद है. एक सेकंड मिले दूसरे से. ஒரு செகண்ட் இருப்பது போல இன்னொரு செகண்ட் இருக்காது. இதுவும் ட்ராமாவில் பதிவாகி இருக்கிறது. டைம் பாஸ் होता जाता है. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் எவ்வளோ கடந்து போயிடுச்சு. ஆரம்பத்திலிருந்து காலம் என்ன ஆயிட்டு இருக்கு, போய்கொண்டே இருக்கிறது. போன நேரம் திரும்பி வருமா? இப்போ வராது. டைம் முடிஞ்ச பிறகு எல்லாமே திரும்ப வரும். இப்போ இருக்கிற செகண்ட், இப்போ இந்த செகண்ட் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? முரளி கேட்டுட்ருக்குறோம், பாபா நினச்சிட்ருக்குறோம், இல்லை பாபா வீட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறீங்க. இந்த செகண்ட் இதே மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த செகண்ட் அதே மாதிரி 5000 வருடத்திற்கு பிறகு அது ரிப்பீட் ஆகும். ये भी अच्छी रीति समझना है और बाप को याद करना है. இதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவு மூலமாக என்னாகும்? விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். விக்ரமத்தை போக்குவதற்கு வேறு உபாயம் இல்லை.
इतना समय जो कुछ करते आए हो वो சப்தி பக்தி. இவ்வளோ காலமா என்னெல்லாம் செய்து வந்தீங்களோ அவை அனைத்துமே பக்தியாகும். கடுமையான முயற்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்க, பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய விரதம் அனுஷ்டிச்சு கடைபிடிச்சிருப்பீங்க, நிறைய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, கோவிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனை வேண்டுதல் பண்ணி மொட்டை அடிச்சிருப்பீங்க, எவ்வளோ இருக்கு இல்லையா? பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கடுமை இருக்குது. அது எல்லாமே என்ன? பக்தி. அந்த பக்திக்கான பலனை பகவான் கொடுக்குறார். பக்திக்கான பலனை பகவான் தான் கொடுப்பார். கியா ஃபல் தேங்கே, அவர் என்ன பலன் கொடுப்பார்? பக்திக்கான பலன். அதான் இப்போ பாயிண்ட். பாபா சொல்கிறாங்க, பக்திக்கான பலனை பகவான் கொடுப்பார். கியா ஃபல் தேங்கே, அவர் என்ன பலனை கொடுப்பார்? பக்திக்கான பலனை எப்போ எப்படி கொடுப்பார்? இதெல்லாம் யாருக்குமே தெரிவதில்லை. बाप जब फल देने के लिए आवे तब लेने वाले और देने वाले इकट्ठे हो. எப்போ பாபா பக்திக்கான பலனை கொடுப்பதற்கு வருகின்றாரோ அப்போ பெறக்கூடியவர்களும் கொடுக்கக்கூடியவரும் சேர்ந்து இருக்க வேண்டும். ड्रामा का पाठ आगे चलता जाता है. सारे ड्रामा में अभी ये अंतिम लाइफ है. ड्रामा பாட்டானது முடிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. முழு ட்ராமாவில் இப்போ இதுதான் நம்முடைய கடைசி வாழ்க்கையாகும். என்ன ட்ராமா முடிய போகுது, முன்னாலே பாட்டு முடிய போகுது. हो सकता है कोई शरीर भी छोड़ दे और कोई पाठ बजाना तो जन्म भी ले सकते हैं. ஒரு பக்கத்து கடைசி பாட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட சில பேர் சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு பாட்டை நடிக்கலாம், அடுத்து ஜென்மம் எடுக்கலாம். किसका बहुत हिसाब किताब होगा तो जन्म भी ले सकते हैं. சிலருக்கு கணக்கு வழக்கானது மீதம் முடிக்க வேண்டியது இருக்கிறது என்றால் அவர்கள் மறுபடியும் ஜன்மா எடுப்பார்கள். किसकी बहुत पाप होंगे तो घड़ी घड़ी एक जन्म ले फिर दूसरा तीसरा जन्म लेते छोड़ते रहेंगे. சில ஆத்மாவில் ரொம்ப பாவத்தினுடைய சுமை இருக்கலாம். அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணுமா? அடிக்கடி ஒரு ஜென்மா எடுத்து சரீரத்தை விட்டுகிட்டே இருக்குமா. பிறக்கிறது இருக்கிறது, பிறக்கிறது இருக்கிறது. கொஞ்ச காலத்திலேயே பல ஜென்மங்களை ஆத்மா எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. கர்ப்பமே கயா துக்கு போகா ஃபிர் ஷரீர் சோடு தூசரா இல்லையா? ஆத்மா சரீரத்தை விட்ட மாத்திரத்தில் அடுத்து இன்னொரு கர்ப்பத்தில் போகுது. கர்ப்பத்துக்குள்ள ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது. செஞ்ச பாவத்தினுடைய சுமை அதில் அழுகின்றது. மறுபடியும் ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது. காஷி கல்வெட் மே பி ஹாலத் ஒத்திய, காஷி கல்வெட்டிலும் கூட இதே நிலை என்பதுதான் ஏற்படுகிறது. பாப் சிற்பர் போத்த பாபா சொல்றார், பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் காஷி கல்வெட்டுக்கெல்லாம் போறாங்க. என்ன சொல்றார் பாபா? பாவத்தின் சுமையானது நிறையவே இருக்கிறது. காஷி கல்வெட்டுக்கானா ஏஹே அப்னே ஷரீர் கா காத்து கர்னா, காஷியில் போய் கிணத்துல குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இது கூட தன்னுடைய சரீரத்தை தற்கொலை செய்வதாகும். आत्मा समझती है ये कात करते हैं, कहते भी है बाबा पाएंगे तो हम आप पर बलिहार जाएंगे. நம்ம பாபாட்ட சொல்லியிருக்கிறோம், பாபா நீங்கள் வாங்க பாபா, போதும் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களிடம் பலியாக விடுவோம். பாபா வந்துட்டார் இல்லையா, பலி ஆயிட்டோமாங்கன்னு பார்க்கணும். बाकी भक्ति मार्ग में बलि चढ़ती है, वो भक्ति हो जाती है. பக்தி மார்க்கத்திலும் பலியிடப்படுகிறது. அது பக்தியினுடைய பலிதானே தவிர ஞானத்தில் நீங்கள் பலியாகணும் என்கிட்ட வேற எதையும் நீங்கள் பலி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. दान पुण्य तीर्थ आदि जो कुछ भी करते हैं वो किसने लेन देन होती है. பாபா சொல்றார், புண்ணியம் பண்ணுறோன்னு புண்ணிய கர்மா பண்ணீங்க, தீர்த்த யாத்திரை போனீங்க, நிறைய தானம் பண்ணீங்க. இதெல்லாமே யாரோட இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செய்யப்பட்டது? பாவ ஆத்மாக்களோட தான் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் செஞ்ச தான தர்மம் எல்லாம் யாருக்கு செஞ்சுருக்கிறீங்க? பாவ ஆத்மாக்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க, பரமாத்மாவுக்கு பண்ணலை. இங்கே நீங்கள் பகவானுக்கு தானம் செய்யணும். ராவண ராஜ்யம் இல்லையா? பாப் கேத்தே கப்ரதாரி சே லேன் தேனு கர்னாஹே. இது ராவண ராஜ்யம் அல்ல. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு
கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். சில பேர் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை கெட்ட காரியத்தில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த கெட்ட காரியம் செய்யறதுக்கு நீங்கள் கொடுத்த பணம் ரொம்பவுமே உதவிகரமாக இருந்திருக்கிறது. அதனால் அந்த கெட்ட கர்மாவை ரொம்பவே நல்லா செய்கிறாங்க. அப்போது அந்த கெட்ட கர்மாவினுடைய அந்த பாவத்தின் சுமை உங்களுக்கும் ஏறும். அதனால் என்ன சொல்கிறார் பாபா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு இல்லையா? ஆத்மாவை பார்த்து அவங்களுக்கு அவசியம் இருக்குதுன்னா பார்த்து தான் என்ன பண்ணணும், தானமும் செய்யணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்க மதுபானம் சாப்பிட்றாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கெட்ட கர்மா செய்கிறாங்க, இதெல்லாம் என்ன ஆயிடுது, அந்த தானம் செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பாவம் சேர்ந்து விடும். गरीबों को अन्न और कपड़े का दान किया जाता है ना. பொதுவாக ஏழை அப்படின்னாலே அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படுகிறது, வஸ்திர தானம் கொடுக்கப்படுகிறது. பைசாவாக நீங்கள் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. அந்த பைசானால அவங்க என்ன கர்மா செய்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் இன்றைய காலத்தில் தர்மசாலையெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. செல்வந்தர்கள் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கிறாங்க, ஏழைகள் எங்கே இருக்கிறாங்க, குடிசைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அழுக்கு தண்ணி கால்வாய் ஓடுது, அது முன்னாடி தான் அவங்களுடைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது. குப்பை கூலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சத்தியுகத்தில் குப்பை கூலமான விஷயமெல்லாம் எதுவுமே இருக்காது. வஹாத்தோ நை மிட்டி ஹோத்தி ஹே, அங்கே இருக்கக்கூடிய மணல் கூட புதுசான மணல் பாபா. அந்த உலகத்துக்கே பேர் என்ன, பாரடைஸ். நம்பி காயா ஹுவாய் புகராஜ்புரி, பேர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. புகராஜ்புரி இதெல்லாமே ரத்தனம் அல்லவா? कोई कितनी सर्विस करती, कोई कितनी करते हैं. இங்கே பாபாட்ட இருக்கக்கூடிய நீங்களும் யார், ரத்தனங்கள். சிலர் பாருங்க எப்படிலாம் சேவா பண்ணுறாங்க, சிலர் பாருங்க எப்படிலாம் சேவா பண்ணுறாங்க, அவ்வளோ சேவா பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ சேவா பண்ணுறாங்களா. சிலர் சொல்கிறாங்களா, எங்களால் சேவையெல்லாம் செய்ய முடியாது. பாபா கி ரத்தன் தோ சபீ ஹே. சேவா செய்கிற ரத்தனமும் இருக்காங்க, சேவா செய்ய முடியாத ரத்தனமும் இருக்காங்க. நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ரத்தனங்களாக இருக்கிறாங்க. பக்தி மார்க் में अनेक पूजाएं होती है. பக்தி மார்க்கத்திலும் அநேக விதமான பூஜை நடைபெறுகிறது. பாபா சொல்ல நம்ம அனைவருமே யாரு, நடிகர்கள். इसमें तुमको नॉलेज मिलती है. இப்போ உங்களுக்கு நாலேஜ் ஆனது கிடைக்கின்றது, அதனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. जानती भक्ति का भी पाठ है, भक्ति में भी बड़े खुश होते हैं. பக்தியினுடைய பாட்டம் இருக்கிறது. பக்தர்களும் பக்தி செய்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். குரு என்ன சொல்றாரா பக்தி மார்க்கத்தில், இந்த மாலையை வச்சுக்கிட்டு மாலை உருட்டுங்க போதும்னு சொல்றார். அந்த மாலை உருட்டிட்டு குஷி அடைஞ்சிடுறாங்க, குஷியோடு அந்த மாலையை உருட்டுறாங்க. ஒன்றும் புரிந்து கொள்வது இல்லை, மாலை உருட்டுறாங்களே தவிர அதில் எந்த விதமான ஞானமும் இல்லை. ஞானம் என்ன பண்ணுது, ஆத்மாவுக்கு சத்கதியை கொடுக்கிறது. शिव निराकार है, उनको भला दूध पानी आदि क्यों चढ़ाते हैं. சிவன் நிராகாரமானவர், ஜோதி ஸ்வரூபமானவர். அவருக்கு பாலபிஷேகம் இதெல்லாம் ஏன் செய்யப்படுகிறது, தண்ணீரால் அபிஷேகம், பாலால் அபிஷேகம் இதெல்லாம் ஏன் செய்யப்படுகிறது. மூர்த்தியுக்கு போக் லகாத்தே ஹே, वो कोई खाते थोड़ी है. மூர்த்திகளுக்கும் போக அர்ப்பணம் செய்யப்படுகிறது, பிரசாதம் படைக்கப்படுகிறது. அந்த மூர்த்தி ஒன்றும் சாப்பிடுவதில்லையே. பக்தி கா பேஷ்கிர் கித்னா படா ஹே. பக்தியானது எவ்வளவு விஸ்தாரமானது, எத்தனை விதமான போக செஞ்சு அர்ப்பணம் செய்யப்படுது. பிரசாதம் கூட எத்தனை வெரைட்டி பிரசாதம் செய்து அர்ப்பணம் செய்யப்படுகிறது. அந்த மூர்த்தி சாப்பிட்டாக்க நாம் பிரசாதங்களை வச்சு படைப்போமா, இல்லை பக்தியில் படிச்சிருக்க மாட்டோன்னு. பக்தி என்பது என்ன, விருட்சம், மரம். மரம் எவ்வளோ விஸ்தாரமாக இருக்கும், எத்தனை கிளை, எத்தனை இலை. அந்த மாதிரி பக்தி என்பது என்ன, மரத்தை போன்று விஸ்தாரமானது. ஞானம் என்பது என்ன, விதை, எசன்ஸ்.
விதைக்குள்ள தான் எல்லா சாரம் இருக்கு. இப்போ பாபா கொடுக்கக்கூடிய நாலேஜில் என்ன இருக்கு? எல்லா விதமான சக்தி நமக்கு கிடைத்து விடுகிறது. படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றியும் நம் குழந்தைகளை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. कोई कोई बच्चे तो अपनी हड्डियों भी सर्विस में स्वाहा करने वाले हैं. சில குழந்தைகள் அப்படி இருக்காங்க, தன்னுடைய எல்லாத்தையுமே உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே பாபா சேவையில ஸ்வஹா பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. தும்கு கோய் கேத்தி துமாரி கல்பனா. நம்ம சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை கேட்டு சிலர் சொல்றாங்களா, இதெல்லாம் உங்க கற்பனையில தான் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்களா. பாபா என்ன சொல்றாரு? அரே இது வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ரிப்பீட் ஹோத்தி ஹே. அரே குழந்தைகளே, இது வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி ரிப்பீட் ஆகின்றது. கற்பனையானதெல்லாம் ரிப்பீட் ஆகுமா என்ன? ரிப்பீட் ஆகாது. இது நாலேஜ். ये नई बातें नई दुनिया के लिए. இது புது விஷயங்கள் புது உலகம் செல்வதற்கான ஞானமாகும். அல்லது கற்பனை என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. பகவான் வாச், இது பகவானால் சொல்லப்பட்ட மகா வாக்கியம். பகவான் பி நயா, உனக்கு மகா வாக்கிய பி நெய்யே. பகவானும் புதுமையானவர், அவர் சொல்லக்கூடிய மகா வாக்கியமும் புதுமையானது. புது பகவான் கிடைச்சிருக்கார் நமக்கு. ஏன்னா கிருஷ்ண பகவான் தானே பக்தியில சொல்லப்பட்டது. இப்ப கிருஷ்ணர் பகவான் இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்லையா? இப்ப சிவன் தான் யாரு? பகவான். அவங்க என்ன சொல்றாங்களா? பக்தர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் வாக்கு என்று கூறுகிறார்கள். நாம் என்ன சொல்றோம்? சிவனுடைய மகா வாக்கியம் என்று கூறுகிறோம். ஹரிக்கு அப்னி அப்னி பாத்து. ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் ஒவ்வொரு விதமானது. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் சொல்றது வேற வேற இருக்கிறது. ஆனா இது படிப்பாகும். ஸ்கூல் மே படுத்தி ஹோ. நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போனா மட்டும்தானே படிக்க முடியும். இப்போ இங்க வந்தா மட்டும்தான் இந்த பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்க முடியும். ஏன் பாபா அது ஸ்கூலு படிப்புன்னு சொல்றாரு? ஸ்கூல்ல படிப்பிக்கக்கூடிய படிப்பை யாராவது கற்பனைன்னு சொல்லுவாங்களா? ஸ்கூல்ல படிக்கக்கூடிய படிப்புல கற்பனைன்னு விஷயம் இருப்பது கிடையாது. பாபா ஞான கடல், நாலேஜ் ஃபுல். ரிஷி முனிகள் கூட கூறியது என்ன? எங்களுக்கு படைப்பை பற்றியும் படைப்பாளரை பற்றியும் தெரியாது என்றுதான் கூறினார்கள். நல்ல பாபா சொல்றார். புது புது விஷயங்கள் பாபா சொல்றதுனால இதை கேட்டு குழப்பம் வந்துடுறது. கேத்தி பஸ் தும் இத்தனை தோடி ரைட் ஹோ பாக்கி சப் ஜுட்டி ஹே. பாபா சொல்ல, நீங்க கொஞ்சம் குழந்தைகள் தான் சரியானவர்கள் இருக்கின்றீர்கள், மற்ற அனைத்துமே என்ன பொய்யானவை. தும் சம்ஜாத்தே ஹோ கீதா ஜோ மை பாப்ப உசி கண்டன் கருதியா ஹே. நாம எதுவும் புரிய வைக்கிறோம். கீதை தான் எல்லாத்துக்கும் மேலானது, தாயாக இருக்கிறது, தாய் தந்தையா இருக்கிறது. அதையே கண்டனம் செய்து விட்டார்கள். மற்றது எல்லாமே படைப்பு, மற்ற சாஸ்திரம் எல்லாமே படைப்பு. கீதா என்ற அம்மா அப்பா மூலமா உருவான படைப்புகள். அந்த படைப்பும் ஏன் பாபா படைப்பு என்று கூறுகிறார்? படைப்பு மூலமா உங்களுக்கு ஆஸ்தி என்பது கிடைக்க முடியாது. எத்தனை நாள் சாஸ்திரங்களை படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், பிடித்திருக்கலாம். பட் அதை கேட்கறதுனால உங்களுக்கு ஆத்மாவுக்கு ஆஸ்தி என்பது கிடைக்க முடியாது. पहले பத்தாவோ வேதோं का कौन सा धर्म स्थापन हुआ? ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வேதங்களானது, வேதத்து மூலமா என்ன தர்மம் ஸ்தாபனையானது? தர்மம் தோஹி சார். தர்மமே 4 தான் இருக்கின்றது. ஒவ்வொரு தர்மத்திற்கும் ஒரு தர்ம சாஸ்திரம் என்பது இருக்கிறது. பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமன் ही भी सूर्यवंशी चंद्रवंशी कुल में अपना पद पाते हैं. பிராமணர்கள் தான் அடுத்து சூரிய வம்சத்தில் சந்திர வம்சத்தில் தன்னுடைய பதவியை பெறுகிறார்கள். பாபா கருத்துமுக்கு சம்முக்கு சம்ஜாத்தே हैं. பாபா உங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார். இந்த ரதத்துல வந்திருக்கிறார். ஆத்மாவும் நிராகாரமானது. அந்த ஆத்மாவிற்கு சாக்கார சரீரம் கிடைக்கிறது. ஆத்மா கியா ஜீஜ உன்கோய் நெய் ஜான்தே. ஆத்மா எப்பேற்பட்டது, அது சக்தி எப்பேற்பட்டது, அதையே அறியவில்லை என்றால் பாபாவை எப்படி அறிவார்கள்?
ரைட் தூ பாப்பி ஹி சுனாத்தே ஹேன், சரியான விஷயத்தை பாபா தான் கூறுகிறார். பாக்கி சப் அன்ரைட்டியஸ் ஹே, மற்ற எல்லாமே அன்ரைட்டியஸ், அதில் எந்த விதமான லாபமும் இல்லை. மாலா கிஸ்கி சிமர்த்தே ஹே, कुछ भी पता नहीं है. மாலையை ஜபிக்கின்றார்கள், உருட்டுகிறார்கள், அது என்ன மாலை, யாருடைய மாலை, அதை பற்றியும் தெரியாது, பாபாவை பற்றியும் தெரியாது. பாப் खुद आकर अपना परिचय देते हैं. இங்க சுய பாபாவே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. ஆதாகல்ப் ஞான, அரைக்கல்பம் ஞானமாகும், அரைக்கல்பம் பக்தியாகும். बाबा सल्लर भगवान की कितनी पूजा करते, जानते कुछ भी नहीं है. भगवान भगवान சொல்லிட்டு எவ்வளவு பூஜை பண்றாங்க, ஆனா அந்த பகவானை பற்றி தெரியாது. நீங்க பாபா புரிய வைக்கிறார், நீங்க உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்றால் தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் உங்களுக்கு முயற்சி தேவையாகும். अगर किसकी बुद्धि मोटी है तो मोटी बुद्धि से याद करे, परंतु याद एक ही करे. சிலருடைய புத்தி பார்த்தா அப்படியே மந்த புத்தியா இருக்கா. பாபா சொல்லக்கூடிய சூட்சமம் என்ன, உண்மை என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியறதில்ல. அந்த புத்தியால தான் நினைக்கிறாங்க. புத்தி மந்த புத்தியா இருக்குன்னா மந்த புத்தியில தான் நினைக்கிறாங்க. ஆனா இங்க நினைவு யார நினைக்கணும், ஒரே ஒருவரைத்தான் நினைக்க வேண்டும். பாடல் பாடுனீங்க இல்லையா, என்ன பாடல், பாபா आप आएंगे तो आपसे ही बुद्धि जोड़ेंगे. பாபா நீங்க வந்தா போது பாபா, உங்கள்கிட்ட தான் எங்களுடைய புத்தி எல்லாம் அர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. आप बाप भी आए हैं. இப்போ என்ன சொல்றார் பாபா, நானும் வந்துட்டேன். நான் வந்து என்ன பண்றேன் இப்போ உங்களுக்கு, तुम सब किसी से मिलने आए हो, நானும் வந்துட்டேன். நீங்க யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, யாரை சந்திச்சுட்டு இருக்கிறோம், பிரான் தான தேते हैं. பிரான் தான, உயிர் தானம் பாபா கொடுத்திருக்கிறார். பிராணேஸ்வர், பிராணுன்னா என்ன, உயிர், ஈஸ்வர், உயிருக்கு உயிர், தந்தையாரு ஈஸ்வர். பாபா உயிர் தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஆத்மாக்கு அமர்லோகமே லே ஜாத்தே हैं. நம்ம ஆத்மாக்களை அமரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். பாபா புரிய வைக்கிறார், நான் காலனை வெற்றி அடை வைக்கின்றேன், உங்களை அமரலோகத்துக்கு அழைத்து செல்கின்றேன். திக்காத்தேனா அமர கதா பார்வதிக்கு சுனாய், கதை எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அமர கதை பார்வதிக்கு சொல்லப்பட்டது. அந்த பார்வதி யாரு, அமர கதையை கேட்ட பார்வதி யாரு, நம்ம தான். அமரநாத் பாபா அபு மலையில உட்கார்ந்து நமக்கு அமர கதையை சொன்னாரு. இப்ப அமரநாத் ஒரே ஒருவர் தான், மற்றபடி இமயமலையில உட்கார்ந்தெல்லாம் அமரநாதர் வந்து யாருக்கும் கதை சொல்லவில்லை. இமயமலை இல்லை, அபுமலை, பேர் மாறிடுச்சு, அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டா ஆச்சரியமா இருக்கு. என்ன இப்படிலாம் எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रीति, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य असर. फर्स्ट पॉइंट, योग बल से कर्म इंद्रिय जीत बन संपूर्ण पवित्र बनना है. யோக சக்தி மூலமாக கர்ம இந்திரியத்தை வெற்றி பெற்று சம்பூர்ண பவித்ர ஆத்மாவாக ஆக வேண்டும். इस अवस्था को पाने के लिए अपनी जांच करते रहना है. இந்த நிலையை பெறுவதற்கு தன்னை சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். சோதனை பண்ணிட்டே இருந்தா எச்சரிக்கையா இருப்பீங்கன்னு சொன்னார்ல பாபா. ரெண்டாவது பாயிண்ட், सदा बुद्धि में याद रखना है कि हम ही ब्राह्मण सो देवता थे. सदा புத்தியில் இந்த நினைவு இருக்க வேண்டும், நாம் தான் பிராமண நிலையிலிருந்து தேவி தேவதையாக இருந்தோம். ब्राह्मण सो देवता. अब फिर देवता बनने के लिए आए हैं. தேவதையாக இருந்த நான்
இப்போ பிராமன் ஆயிட்டேன், இப்போ மீண்டும் தேவதா நிலை அடைவதற்காக வந்திருக்கின்றேன். இது கூட ஒரு புருஷார்த்தம். இந்த நினைவு செய்வது கூட என்ன पुरुषार्थम। इसलिए बहुत खबरदारी से पाप और पुण्य को समझकर लेन देन करनी है. எனவே மிகவும் எச்சரிக்கையோடு பாவம் ஏது புண்ணியம் ஏது என்பதை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். वरदानम सर्व सत्ताओं को सहयोगी बनाए, प्रत्यक्षता का पर्दा खोलने वाले सच्ची सेवादारी भव. அனைத்து சக்திகளையும் உதவியாளராக ஆக்கி பிரத்யக்ஷதாவனுடைய திரையை திறக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆகுங்கள். அனைத்து சக்திகள் அப்படின்னா உலகத்தில் எத்தனையோ அத்தாரிட்டி கொண்ட சக்திகள் இருக்கு இல்லையா, அது பாபா சொல்கிறார். அவங்களெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சகயோகி ஆக்கணும். அப்போ தான் பிரத்யக்ஷதாங்கிற திரையானது திறக்கப்படும். பிரத்யக்ஷதா கா பர்தா தப் கொலேகா. பிரத்யக்ஷதா என்ற ஒரு திரையானது எப்போ திறக்கும்? ஜப் சப் சத்தாவலே மில்கர் கஹேங்கே. எப்போ அனைத்து சக்திகள் கொண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து சிரேஷ்ட சத்தா, ईश्वरीय सत्ता, आध्यात्मिक सत्ता है, तो यही एक परमात्मा सत्ता है. அனைத்து அதிகார சக்தி கொண்டவர்களும் சேர்ந்து சிரேஷ்ட சக்தி, ஈஸ்வரிய சக்தி, ஆன்மீக சக்தி எல்லாமே இந்த ஒரு பரமாத்மாவோட சக்தி தான் என்று எப்பொழுது கூறுவார்களோ, இது எல்லாமே அந்த பரமாத்மாவோட சக்தி என்று எப்போ கூறுவார்களோ அப்பொழுதுதான் பிரத்யக்ஷதா என்ற ஒரு திரையானது விலகும், திறக்கும். சபி ஏக் ஸ்டேஜ் பர் இக்கட்டி ஹோ. அனைவருமே ஒரே மேடையில் ஒன்று சேர வேண்டும். அப்படிப்பட்ட அன்பான சந்திப்பை செய்ய வேண்டும். इसके लिए सबको स्नेह की सूत्र में बांध समीप लाओ, सहयोगी बनाओ. அப்படி ஒரே மேடையில் ஒன்று சேர்வதற்கு அனைவரையும் அன்புங்கிற கயிறினால் கட்டி அருகில் அழைத்து வாருங்கள். அவர்களை சகயோகியாக ஆக்குங்கள். ये स्नेही जुम्बक बनेगा. இந்த அன்புதான் காந்தம் போன்ற ஒரு வேலையை செய்யும். जब एक साथ संगठन रूप में बाप की स्टेज पर पहुंचेंगे, எப்போ அனைவருமே ஒன்றாக ஒற்றுமையோடு ஒரு குழு ரூபத்தில் பாபாவுடைய மேடைக்கு வருவார்களோ அப்பொழுதுதான் பிரத்யக்ஷதாவுடைய திரையானது திறக்கும். अब अंतिम प्रत्यक्षता की हीरो पार्ट में निमित्त बनने की सेवा करो. கடைசி சேவை இந்த சேவை தானே. பாபா பிரத்யக்ஷ ஆகுவார், ட்ராமா என்னாகும், முடிஞ்சிடும். அப்போ அந்த கடைசியினுடைய பிரத்யக்ஷதாவினுடைய ஹீரோ பார்ட் நடிப்பதற்கு நிமித்தமாகக்கூடிய சேவை செய்யுங்கள். அந்த சேவை செய்யறதுக்கு நீங்கள் நிமித்தமாகுங்கள். அப்போதான் நீங்கள் யார், உண்மையான சேவாதாரி. இன்னைக்கு உலகத்தில் எங்கள் சக்தி தான் பெருசு, எங்கள் சக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட என்ன சொல்லணுமா, இல்லை பரமாத்மா தான் உயர்ந்தவர், பரமாத்மா சக்தி தான் உயர்ந்தது, இதுதான் அப்படின்னு அவர்களும் சொல்ல வேண்டும். அதுக்காக என்ன செய்யுங்கிறார் பாபா, அன்பா பிறருக்கு சேவா பண்ணுங்க. பிறர் அன்புங்கிற கையில் கட்டி இழுத்துட்டு வந்து பாபா பக்கத்தில் விட்டுருங்க போதுங்கிறார் பாபா. स्लोगन, सेवा द्वारा सर्व की दुआएं प्राप्त करना ये आगे बढ़ने की लिफ्ट है. சேவி மூலமாக அனைவருடைய ஆசீர்வாதத்தை அடைவது இது முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு லிஃப்ட் ஆகும். நல்லது. இன்றைக்கு अव्यक्त समिंगई. सदा उमंग उत्साह में रहना अर्थात अपनी श्रेष्ठ शान व सोमान में रहना. சதா ஊக்க உற்சாகத்தில் இருப்பது என்றாலே அர்த்தம் தன்னுடைய சிரேஷ்ட பெருமையில் மற்றும் சோமானத்தில் இருப்பதாகும். சதா இசி நிஷானுமே ரஹோ. இல்லை எப்போவுமே இந்த ஒரு பெருமையிலே இருங்க. எந்த பெருமையில், ஹம் சதா குஷ் ரேனே வாலே ஹேன். நான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆத்மா. और दूसरों को खुशी बांटने वाले, பிறருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஆத்மா. நான் வள்ளலோட குழந்தை, கொடுக்கக்கூடிய வள்ளலோட குழந்தை
இதே பெருமையில இருங்க. சதா தேனே வாலே லேனே வாலே நெய். சதா நான் கொடுக்கக்கூடிய ஆத்மா, நான் பெறக்கூடிய ஆத்மா அல்ல. இந்த ஒரு பெருமையிலே இருங்க. நல்லது. நினைவு மூலமாக தான் நினைவானது ஏற்படும். நம்ம நினைக்க நினைக்க நம்முடைய நினைவானது பாபாவுக்கு போய் சேருகின்றது. பாபாவும் என்ன பண்ணுறார்? நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேற யாரை நினைக்கிறார் பாபா? நினைக்கிற குழந்தைய நினைக்கிறார். வேற யாரை நினைக்கிறார் பாபா? யார் நல்ல சர்வீஸபிள் குழந்தைகளோ அந்த குழந்தைய பாபா நினைவு செய்கிறார். ஸோ இப்போ நம்ம அப்படி நினைக்க போகிறோம். நம்மளோட நினைவு அப்படியே பாபாட்ட போய் டக்குன்னு பரந்தாமத்தில் நிற்கணும். பாபா நம்மை நினைக்கணும். அப்படி நினைப்போமா? ஓம் சாந்தி. மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். தியாகம் என்னும் நாற்று நாட்டி, ஞானம் என்னும் விதை விதைத்து. தியாகம் என்னும் நாற்று நாட்டி, ஞானம் என்னும் விதை விதைத்து. முயற்சி எனும் பூங்கொடியது படரவும், வீசும் வாசம் மார்வமின்மை. நான் உன்னை இங்கு கண்டதும், வாழ்க்கையே ஒரு தபோவனம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே, ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே, ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே. ராஜாவுந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள்
அவன் சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே. சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே. அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா, உன்னுடன் நான் சேர்ந்ததா. அன்பே பிரபு யாராகட்டும், உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும், உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மற்றவர்களால் கேலி செய்யப்படும் எளிமைதான் பலருக்கு எடுத்துக்காட்டா திகழும். Mockery of simplicity will be a sprouting inspiration.